வணக்கம், இது உங்கள் தேவகி சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சட்டுன்னு செய்யக்கூடிய காரசாரமான 3 பொருளை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய தக்காளி சட்னி. இப்போ வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மீடியம் சைஸில் 4 தக்காளி எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணாமல் முழுசாக போடுறதுனாலும் போடலாம். ஆனால் இப்போல்லாம் தக்காளி வெளியில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, உள்ளே கட் பண்ணால் சில தக்காளி அழுகி இருக்குது. அதனால் நான் கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு வெங்காயம் கட் பண்ணுற வேலை கிடையாது, தேங்காயும் தேவையில்ல. அதனால் இந்த சட்னி செய்கிறது ரொம்பவே ஈஸி. தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் 4 பல் பூண்டு, பெரிய சைஸாக இருக்கிறதுனால 4 பல் போதும். அடுத்ததாக 4 காஞ்ச மிளகா. இது நல்ல காரமான மிளகா, அதனால் 4 போதும். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயம், அரைச்ச தக்காளி பேஸ்ட் எல்லாம் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். சட்னி நல்லா திக்காகிற வரைக்கும் மூடி போட்டு வேக விடுங்க, ஏன்னா இது மேலே தெரிக்கும். இப்போ சட்னி திக்கானதும் மூடியை எடுத்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உப்பு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளியோட புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். சட்னி நல்லா கெட்டியாயிடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சட்னி பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். புளிப்பாக காரசாரமாக இருக்கிறதுனால புளிச்ச மாவை விட புது மாவு இட்லிக்கு தான் இது செட் ஆகும். இந்த சட்னியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.